நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையலினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் தட்சிணாயன காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி காரியங்கள் நாம் பண்ணணும் முதல்ல. ஏன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது, உத்ராயண புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தட்சிணாயனம்னா என்ன, உத்ராயணம்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அப்படின்னா என்ன, பல சித்தர் பெருமக்களும் ஞான பெருமக்களும் வாழ்வியல் அறிஞர்களும் வாழ்ந்து சென்றவர்களும் சொல்கின்ற விதிகளை தான் நாம் இன்றளவும் பின்பற்றின்னு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனுடைய வடிவமைப்பு தான் வெவ்வேறு விதமாக நம்ம வடிவமைக்கிறமே கண்டி தத்துவங்கள் என்னமோ ஒன்று தான். இது நாள் வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு வருது. நாம் இதை மாற்றிட்டோம், அதை மாற்றிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம் தான் சொல்லிட்டு இருக்குமே கண்டி, ஆனால் இங்கே எதையுமே மாற்றலை அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஆமாம், இந்த கிரகங்கள், இந்த கிரக பாவங்கள், கிரக காரத்துவங்கள், கிரக தசாபுத்திகள், இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கும் எப்பயுமே. நாம் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பின்னு கிடப்போம். அதனால் பயணத்தை தான் அயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் உத்ராயணம் தட்சிணாயனம். ஒரு ஜாதக விதியில் விதி மதி கதி அப்படின்னு தான் ஒரு பலன் நாம் எடுப்போம். முதல்ல பிறந்த நேரத்திற்குண்டான லக்ன புள்ளியை மையமாக எடுத்துட்டு சொல்லக்கூடிய விஷயந்தான் விதி. மதி சந்திரனை மையப்புள்ளியாக வைத்து லக்ன பாவகமாக சந்திரனை பாவித்து அந்த பாவகத்திலிருந்து அதற்குண்டான பலன்களை எடுக்கிறது தான் மதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கதி, இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஜாதகம் புலப்படலை, நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னா சரி, கதியாவது இருக்கா? அப்போ சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இன்றளவும் மேலை நாடுகளில் சில சாஸ்திரங்கள் கடைபிடிக்கிறா அப்படின்னா சூரியன் தான் மையமாக வைக்கிறா. சூரிய பஞ்சாங்கம் அப்படின்னு தனித்துவமான ஒரு பஞ்சாங்கமே இருக்குது. அவங்க அந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதி கடைபிடிக்கிறான். அதனால் சூரிய சித்தாந்தத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய பலன்கள் தான் இந்த உத்ராயணம் தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு பண்ணுது. இது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே படித்த படிப்பு தான். ஒரு பூமி உலோக மேப் இருக்கும், இந்தியாவினுடைய மேப் இருக்கும். அந்த மேப்பை சரிபாதியாக பிரிக்கிற மாதிரி பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 0 டிகிரி இருக்கும். அதுக்கு பிறகு 28 டிகிரி கடகரேகையாகவும் 23 டிகிரி சாய்ந்த கோணங்கள் தீர்க்க ரேகையாகவும் இருக்கும். இந்த சயின்டிஃபிக்கை தான் இது வரைக்கும் அந்த பூமத்திய ரேகை எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு மார்க்கிங்லாம் யாரும் பண்ணுறதா கிடையாது, சொல்கிறா அப்படின்னு. ஆனால் இதை சாஸ்திர வடிவில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் உத்ராயண காலமாகும். அப்போ அந்த வடக்கில் முடிந்து மறுபடியும் சூரியன் தென் திசை நோக்கி பயணிக்கும் காலம் இங்கே தட்சிணாயன காலமாக குறிப்பிடப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இதுதான் நம்ம சப்ஜெக்டில் படிக்கிறோம். நம்மளை நிற்க வச்சுட்டு நம்ம கையை 2 மேலே தூக்க சொல்லிவிட்டு, ஆமாம், பார்வை கிழக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு 4 திசைகள்லேயும் நம்மளுக்கு ஸ்கூலில் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வழக்கம். அப்போ இது என்ன, தென் திசை நோக்கி சூரியன் பயணிக்குது, வடக்கு திசை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கா, பூமி தான் சுற்றுது. அப்போ நமக்கு பார்வையில் என்ன தெரியுதுன்னா, நாம் இங்கே பூமியில் இருக்கிறதுனால சூரியன் சுழற்சி ஆகிற மாதிரி நமக்கு அது தெரியுது. நாம் அறிவாற்றல் அறிஞர்கள் சித்தர் பெருமக்கள் நமக்கு முன்னாடி சொன்ன ஜோதிட வல்லுநர்கள்
என்ன விதிகளை கடைபிடித்து வச்சுட்டு போயிருக்காளோ அதனுடைய சுவடுகளில் இருந்து தான் நாம் பிரதிபலிப்பு பளிச்சாகணும். ஏன்னா நாம் யாரும் போயிட்டு அதெல்லாம் உள்நோக்கம் ஆராய்ச்சி பண்ணுற அறிவாற்றல் இருக்குதா அப்படின்னா அதுக்கு சில ஞானங்கள் வேணும். அதனுடைய தத்துவங்களே பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் நாம் அவங்க கொடுத்த ஒரு பாராயணத்தை பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக கொண்டு போகிறதுக்கு என்ன சூழலோ அதை தான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகணும். ஆமாம், இல்லை நீ ஒரு ஆராய்ச்சியாளனாக தனி ஒரு அறிஞராக இருந்தால் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேருந்து புதிய கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு உனக்கு உண்டான ஞானங்கள் இருக்குன்னா நம்ம அதை முயற்சி செய்யலாம். சரியா? அப்படி இருந்தாலும் கடைசியில் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி தான் நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உத்தராயண காலத்தான் பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். தை மாதத்திலிருந்து மகர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் ஆக வரக்கூடிய அந்த 6 மாதமே பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆடி மாதம் முதல்ல இருந்து தை மாதத்தினுடைய பிறக்கக்கூடிய மார்கழி 31 வரைக்குமே தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு விதி சொல்கிறா. தேவர்களுக்கு ஒரு நாள் தான் நம்மளுடைய ஒரு வருடம். அப்போ கலியுகத்தில் இந்த ஒரு வருட காலங்கள் என்பது தேவலோகத்தில் ஒரு பொழுது தான். அப்போ பகல் பொழுது இரவு பொழுது இந்த ஒரு நாள் தான் இந்த உத்தராயண தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறா. இதில் இந்த மத்திய பொழுது பார்த்தோம் அப்படின்னா உத்தராயணத்தில் சித்திரை மாதத்தையும் இரவில் இந்த தட்சிணாயனத்தில் ஐப்பசி மாதத்துலேயும் அந்த 0 டிகிரி 180 டிகிரி இது தேவர்களுக்கு சாப்பாட்டு நேரம் அப்படின்னு சில சூட்சமங்கள் சொல்லி வச்சுன்னு இருக்கா. ஏன்னா நமக்கு என்ன ஒரு டாபிக் அப்படின்னா எதையுமே மனிதன் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் வடிவில் அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவன் மனதில் பதியும். அதனால் இந்த 0 டிகிரி 180 டிகிரின்றத சாப்பாட்டு வேலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு அழுத்தமாக புரிஞ்சிடும். அப்போ இன்றளவுமே நம்ம தமிழர்கள் வளரக்கூடிய பிள்ளைகள் வளரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா கதைகள் மூலமாக தான் சில விஷயங்கள் எல்லாம் விளக்குறான். ஸ்கூலில் வாத்தியார் கூட சில விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னா சில கதைகளை சொல்லி விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுக்குவா புள்ள. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகளை ஆசிரியர்கள் குருமார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த தட்சிணாயன காலங்கள் இரவு காலங்கள் அப்படின்னு பேர். அப்போ உத்தராயண காலத்தில் மனிதர்களிடையே பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் உள்ள இந்த உயிரணுக்கள் ஆற்றல்கள் எனர்ஜிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தட்சிணாயன காலத்தில் மனிதர்களுக்கு ஏன்னா இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலமும் இருக்காது, வெயில் காலமும் இருக்காது, குளிர்காலமும் இருக்காது. அது ஒரு மித தட்ப வெப்பநிலையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை கால சூழ்நிலை மாறும்போது அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற காரத்துவம் மாறும்போது நோய் நொடிகள் பிணிகள் எல்லாம் மனிதனை தாக்கும், கிருமிகள் உருவாவதற்கு உண்டான சூழல்கள் ஏற்படும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கா. அதனால் அந்த உடல் எஃபெக்ட்லாம் தாங்கணும், எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் போதே அதனால தான் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்குது. அந்த எதிர்ப்பு சக்தியெல்லாம் உடல் தாங்கணுன்றதுக்காக தான் இந்த வரகு கம்பு கேவுரு கஞ்சி இந்த கூழ் இதெல்லாம் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அம்மன் மாதமாக ஆரம்பித்து நம்ம எல்லாமே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது கஞ்சி ஊற்றுறது இதெல்லாம் நடக்கும். அந்த உடலுக்கு ஊட்டச்சத்தான உணவை நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அப்போவே நம்மளுக்கு வருது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் இந்த தட்சிணாயன காலங்களில் வரக்கூடிய இந்த விசேஷத்தில் பூராவே நாம் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல. ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, காரியம் இல்லாத எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த தட்சிணாயன 6 மாத காலங்களும் அதற்கு முன்னாடி ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இது இறைவனுக்கு செய்யப்படும் தொண்டுகள் அப்படின்ற ஒரு வடிவமைப்பை பிரித்து வச்சிருக்கா. இந்த தட்சிணாயன காலங்கள் முழுவதுமே இறைவனுக்காக நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். மனிதன் மக்களுக்கு மக்களாகவே நீங்கள் தொண்டு செய்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த தட்சிணாயனமே உருவாகியிருக்கு. உத்தராயண காலத்தில் இங்கு ஏற்படக்கூடிய இந்த வடிவங்கள், ஆற்றல்கள், சக்திகள், எனர்ஜிகள் இதெல்லாம் பிரதிபலித்து உங்களுக்காக நீங்கள் இந்த உத்தராயணத்தை செயல்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ வீடு கட்டுறதாகட்டும், திருமணமாகட்டும், ஒரு நல்ல ஒரு விசேஷ விஷயங்களாகட்டும், தனக்காக செய்து கொடுக்கக்கூடிய காலம், தங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிகளுக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா உத்தராயணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ தட்சிணாயனத்தை எதற்காக பயன்படுத்தணும்? நம்மளுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்வதற்காக. ஆதி காலத்துலாம் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்ம கதையில் படிச்சிருப்போம், முனிவர்கள் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், காட்டில் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், ஊசி முனையில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள், ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது கண்களால் பார்த்துருக்குமானா அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அந்த நிலை நம்ம உணர்ந்தால் மட்டுமே அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போக முடியும். அதற்காக அதெல்லாம் நடக்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம சாத்தியக்கூறு கிடையாது. அதற்குண்டான வரலாற்று சுவடுகள் என்றாலும் இருக்கிறது, அதற்கான அடையாளங்களும் அங்கங்கே இருக்கப்படுகின்றன என்றுதான் நிசப்தமான ஒரு உண்மை. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த தட்சிணாயன காலங்களில் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்தி, அப்போ ஒருமித்த கருத்து, ஒன்றோடு ஒன்றாக இணைந்து, கூட்டாக இணைந்து, மக்களோடு மக்களாக இணைந்து, அங்கங்கே நிறைய குழுமங்கள், ஒரு கை தட்டினால் ஓசை இல்லை, ஆனால் பல கை தட்டினால் பலமான யோசனை, அப்போ ஓசை வருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் தான் இந்த தட்சிணாயன காலங்களே முதல்ல நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல இது, அறிவாற்றலான விஷயம், ஒரு ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறிதான். அதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்றைக்கி எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கஷ்டப்படக்கூடாது, வியர்வை வரக்கூடாது. ஆமாம், உடல் உழைப்பு தராமல் என்னென்ன வருமானம் வருது எல்லாத்தையும் எடு அப்படின்னு தான் யோசிச்சிருக்கா. ஒரு மனுஷனும் அதை தான் யோசிக்கிறா. ஆமாம், என்னைக்கு விவசாயம் செய்வதற்குண்டான சூழ்நிலை அடுத்து போகிறதோ அன்னைக்கே உடல் உழைப்பு என்பது விட்டு விடுகிறோம் இல்லையா? ஆமாம், விவசாயி என்ன பண்ணுவான்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பான். முழிக்கப்படும் கண் விழிப்பை பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வயல்வெளிகளில் கண் முழிப்பான், அந்த பூமியில் உழுவான், அந்த பூமியோடு பூமியாக இருப்பான். அவன்தான் தேவன், அவன்தான் கடவுள். ஆமாம், பிற உயிர்களுக்கெல்லாம் உணவை கொடுப்பவன் தான் கடவுள், அவன்தான் விவசாயி. இன்றைக்கு அந்த விவசாயி என்ன நினைக்கிறாங்க? விவசாயம் பண்ணுறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாது, எல்லாம் நினைக்கிறது தான். தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய மகன் படக்கூடாது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ படிக்க வைக்கணும். சரி, படித்தா அறிவு வளரும், ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உழைப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டுமா கற்றுக் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சில இடங்களில் என்ன தான் படித்தாலும், எவ்வளோ பெரிய உயர்வுக்கு போனாலும், உழைப்பதற்கு அங்கே வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அப்படியே சட்டையை கட்டி போட்டுட்டு, என்ன வேஸ்ட் சட்டையை கட்டிட்டு, கண்டிப்பாக மம்முட்டியோ கடப்பாரையோ எடுத்துகிட்டு கொல்லிக்கு போகக்கூடிய, வயல்வெளிக்கு போகக்கூடிய பழக்கம் சில மனிதர்கள்கிட்ட இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னா நான் சொல்லலை. பெரிய பெரிய பதவிகளிலும் விட்டு மறுபடியும் விவசாயத்தை கையில் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ உடல் உழைப்பை கொடுத்தால்தான் நாம் இங்கே உயிர் ஆக இருக்க முடியும். பல உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் உடல் உழைப்பு இங்கே தியாகம் செய்ய வேண்டும், வியர்வை துளிகள் சிந்த வேண்டும். அப்போ இந்த தட்சிணாயன காலம் என்பது உங்களுடைய சக்தியை மேலோக்கி கொள்ள வேண்டும். எப்படி சார் சக்தியை நாம் எப்படி மேலோக்கி கொள்வது? அதற்குண்டான வழிகள் என்ன? அதற்குண்டான முயற்சிகள் என்ன?
அதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எனர்ஜி வரும். அப்போ இது ஒன்று நம்ம இன்றைக்கி தான் வந்து புதுசாக சொல்லணுன்றதான் இல்லை. சொல்லப்பட்ட விதிகளை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தத்துவம். ஆமாம், நாம் இன்றைக்கி வந்து புதுசாக இந்த ஏட்டை மாற்றுறதோ செயல்களை மாற்றுறதோ கூடாது. அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை எந்த காரியத்தை நாம் செய்து நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு டீஆக்டிவேட்டாக நடக்கும், அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றுறது, அடுத்து வரக்கூடிய இந்த உத்தராயணத்தை நமக்குண்டான ஒரு முத்ராயணமாக மாற்றுவது எப்படி, அப்போ உத்தராயணத்தில் எப்படி இருக்கணும், தட்சிணாயணத்தில் எப்படி இருக்கணும். இப்போ தட்சிணாயன காலம், அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் எந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளை செய்து என்னென்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒருமித்தே எடுத்து போயிட்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டு தான் உங்களுக்கு நான் மேஷத்திலிருந்து மீனம் வரை சொல்ல போகிறேன். நிதானமாக கேளுங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுக்கு வெற்றி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க. ரிஷபராசி அன்பர்களே, ஆனந்த வணக்கம், அன்பான வணக்கம். இந்த தட்சிணாயன காலம் உங்களுக்கு உண்மையான பேராற்றலையும் பேரறிவையும் கொடுக்கணும் அப்படின்னு உண்மையோல கேட்டுக்கிறேன். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இவங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை, இது வந்து தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆமாம், யாருக்கா ஒருத்தவனுக்கு போயிட்டு ஜாமீன் போட்டு விட்றது, பாவம் என்னை நம்பி இருக்கிறான். ஏன்னா இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷப ராசி. ஆமாம், யார் யார் கேட்குறாங்களோ எல்லாருக்கும் ஹெல்ப் அப்படியே பச்சை இங்கில் சைன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்களுடைய வேலையே இதுதான். நோ சொல்கிற வேலையே கிடையாது. முதல்ல அப்படியே இப்படி நோ சொன்னால் கூட அப்புறமா அப்படியே கொஞ்சம் யோசிச்சு, என்னடா அது இந்த மாதிரி கேட்குறாங்களே, ரொம்ப ரொம்ப டைட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறது. ஆமாம், ஜாமீனால் வரக்கூடிய பிரச்சனை இந்த ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. அதுக்கு காரணம் உங்களுடைய கருணை உள்ளம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, கருணை உள்ளம் இருக்கக்கூடாதா சார்? கண்டிப்பாக இருக்கணும் தான். அதை எங்கெங்கே காட்டணுமோ அங்கங்கே தான் காட்டணும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாகி விடுகிறது அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வரமாட்டேங்குது. அதுதானே பிரச்சனைங்க. உதவி செய்யுங்க, தமக்கு உபத்திரம் வராமல் உதவி நீங்கள் செய்ய பழகிக்கோங்க முதல்ல. இதுதான் விஷயம். உங்களை ஈஸியாக ஏமாற்றுவாங்க சார். ரிஷப ராசிக்காரங்களை ஈஸியாக ஏமாற்றுவாங்க. கொடுத்துட்டு கேட்டுனே இருக்க வேண்டியதுதான். இதுதான் உங்கள் வேலையே. ஆமாம், கொடுக்குற வரைக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் மறுபடியும் 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 கொடுத்து 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 அதை கேட்டு கேட்டு இதே தான் ரொட்டீனாக வந்துட்டுருக்கும். இந்த ரிஷப ராசிக்கு உண்டான விஷயம்தே இதுதான். ஏன்னா நீங்கள் பழகிறதுல அவ்வளோ ஒரு தனித்துவமான உள்ள ஒரு ராசி இந்த ரிஷப ராசி. ஈஸியாக பழகிடுவார். ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, ஒருத்தரோடு பேசுகிறாங்க அப்படின்னா நீண்ட நாள் பேசிய மாதிரி, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தக்கூடிய ஒரு நண்பர்கள்கிட்ட பேசின மாதிரி ஒரு பழக்கம் இந்த ரிஷபராசிக்காரங்கிட்ட பேசினா கிடச்சிடும் நம்மளுக்கு. நம்ம குடும்ப நபர்களாக மாறக்கூடிய ஒரு யுக்தி அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், நம்ம அண்ணன் தம்பி பங்காளி போல் ஒருத்தவனா அவர் வந்துடுவார், ரிஷபராசிக்கார் வந்துடுவார். அந்த அளவுக்கு எளிமையாக பழகக்கூடிய நபர். ஆனால் இரக்க குணம் அதிகமாக இருக்குது சார் உங்ககிட்ட. இந்த இரக்க குணத்தை கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எப்படி சார் சேஞ்ச் பண்ணுறது? நீங்கள் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த தட்சிணாயன காலத்தை உங்களுடைய எனர்ஜி எப்படி எடுத்துக்கலாம், உங்களுடைய சக்தி எப்படி, உள்ளுணர்வை எப்படி அதிகப்படுத்திக்கிறது? மனோதிடம் என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இவங்க மனோதிடத்தை தான் வரக்கூடிய எதிரி பிடிங்கி போடுறானே. யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறான், நம்மளுக்கு யாராவது ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுவான். இந்த மனித உலகத்தில் மேன் டு மேன் தான் ஹெல்ப்பு. நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க தான் பண்ணுறோம். ஆனால் நம்மக்கிட்ட வரவங்க எல்லாம் சுயநலமாக இருக்காங்களே சார். நம்ம என்ன பண்ணுறது? நிறம் மாறு தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள், பச்சோந்தியாக இருக்கிறார்கள் சார். வெளிப்படையாக சொல்லணும்னா இப்படி தான் இருக்கிறாங்க. ஆமாம், யாருமே உண்மையாக இல்லையே சார் நம்மக்கிட்ட.
நம்ம கூட நட்பாக பழகிறவங்க கூட காரியம் தெரிஞ்சு தானே பழகிறாங்க. முக்கியமான தருணங்கள் அவங்களே நம்மளுக்கு ஃபோன் எடுக்க மாட்டாங்களே சார். உதவின்னு கேட்கக்குள்ள நான் வீட்டுக்கு போய் தேடி போய் வாண்டடாக தொலைபேசியில் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எந்தெந்த ஹெல்ப்போ பண்ணேன் சார். எனக்கு ஒரு அவசரம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். இந்த ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் அவ்வளோதான், சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை காணாமல் போயிட்டான். இப்படி தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டான நண்பர்கள் எல்லாம் இப்படி தான் அமைவாங்க. ரிஷபராசிக்காரர்களுடைய பக்தி மார்க்கம் அது தனித்துவம் வாய்ந்த பக்தி மார்க்கம். ஆமாம், அதிகமான ஈடுபாடு சார். பெரும்பாலும் பெருமாளினுடைய ஆலய பிரியராக இந்த ரிஷபராசினியர்கள் இருப்பாங்க. ஆமாம், அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பெருமாள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளத்தை கொடுக்க போகிறார், நலத்தை கொடுக்க போகிறார். ரிஷபராசியில் யாரெல்லாம் இந்த பெருமாள் பாதத்தை டச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய பலமான ஒரு லைஃப் கண்டிப்பாக அந்த பெருமாள் கொடுத்துருவார். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி ஆகும். ஆமாம், ஜாமீன் கொடுக்கக்கூடாது, எந்த காலத்திலையும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. மற்றவங்களை நம்பி 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 நீங்கள் யாராவது நம்மளுக்கும் பின்னாடி ஒரு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு உதவி செஞ்சு உங்களுக்கு எதிர்பார்த்து நின்று கொண்டு இருந்த காலம்தான் அதிகம் இந்த ரிஷபராசியில். பெரும்பாலும் எதிரிகள் பெண் எதிரிகளாகவே வருவார்கள். பெண்ணுக்கு பெண்ணே தான் வருவா. ரிஷபராசியில் ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவளுக்கு எதிரியே இன்னொரு பெண்ணு தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் லைஃப்பில் உங்களுக்கு நடந்திருக்கும். மேக்சிமம் ரிஷபராசி கெட்டது எதனால் அப்படின்னு பார்த்தா பெண்களால் தான். ரிஷபராசி பெண்கள் கெட்டதால் எதாலன்னா பெண்களால் தான். ஆனாலாம் கெட்டிருக்க முடியாது. நல்ல உழைக்கிறேன் சார், நல்ல உழைக்கிறேன், நல்ல சம்பாதனை வருது, நல்ல மணி மைண்ட் வருது, ஆனால் என்னுடைய சேமிப்புலாம் எங்கே போகுதுன்னு மட்டும் என்னால் கணக்கு வழக்கு ஒரு நெறிமுறைப்படுத்தவே முடியல. எவ்வளோ உழைச்சாலும் நல்ல மைண்டு சார், நல்ல மைண்டு, நல்ல அறிவாற்றல், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல செல்வம், ஆனால் அதை சேர்க்கறது எப்படின்னு எனக்கு தெரியல. காலையில் வரக்கூடிய வருமானம் பொழுதுக்குள்ளே கல்லாவில் இருந்தால் தானே சேர்க்க முடியும். அதுதான் வர இடம் தெரியல, போகிற இடம் தெரியல, எங்கே போகுதுன்னே என்னால் தெரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ரிஷப ராசிக்காரர்கள் அந்த சேமிப்பு என்பதில் தான் கவனம் குறைவாக இருக்கிறார்கள். லாபத்தை ஈட்ட மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய சக்தி எங்கே இருக்குது, உங்களுடைய எனர்ஜி எங்கே இருக்குது, உங்களுடைய சிந்தனைகள் எங்கே இருக்குது, உங்களால் ஏன் அந்த லாபத்தை சேர்க்க முடியவில்லை? அமைதியாக உட்காந்து என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? எதற்கு காரணம்? நம்மளுடைய சகவாசம் தான் காரணம். நிறைய செலவீனங்களை முதல்ல தவிர்க்கணும். ஆடம்பர பிரியர். ஆமாம், ரிஷபராசிக்காரர்கள் ஒரு பொருள் இருக்கும், இருந்தாலும் இருக்கட்டும் இன்னொரு பொருளையும் சேர்த்து வாங்கி வைப்போமே இப்படின்ற ஒரு மைண்ட் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். அப்போ கையில் காசு இல்லைன்னா கொஞ்சம் கம்முன்னு இருப்பாங்க. கொஞ்சம் காசு வந்துடுச்சு அப்படின்னா கடன்னு அந்த காசை என்ன பண்ணணும்? செலவு பண்ணிடணும். ஆமாம், உடனே அந்த பாக்கெட்லேயும் இருக்கக்கூடாது, அது பேங்க்லேயும் இருக்கக்கூடாது. ரிஷப ராசிக்காரங்க எப்போ நீங்கள் தங்கத்தில் சேர்க்க முதலீடு பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பணமாக ஒரு பொருளை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. பணத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஆசை வந்துடும். கார் வாங்கலாமா, சென்ட்டு வாங்கலாமா, அப்போ என்னென்னலாம் ஆடம்பர செலவு இருக்கோ போயிட்டு கூட்டாக வாங்க, போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்துடலாம் ஹாப்பியாக, இல்லைன்னா டூர் போயிடலாம், இதெல்லாம் வரும். போயிட்டு வந்த பிறகு தான் ஐயோ 1 லட்சம் ஆயிடுச்சு, 2 லட்சம் ஆயிடுச்சு, இதுக்காக அப்புறம் அப்படியே உழைக்க வேண்டியது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். இந்த ரிஷப ராசிக்கு ஐ வில் கைடஸ். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சார் இப்போல்லாம் நான் இதை அனுபவிக்கலன்னா எப்போ சார் அனுபவிக்கிறது? வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்குத்தானே. அந்த சுகங்களை நான் அனுபவிக்கவில்லைன்னா எந்த காலத்தில் நாம் அனுபவிக்கிறது? அதெல்லாம் கரெக்டு தான். வாழ்க்கையை சரிவிகிதமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களை செலவு பண்ண சொல்ல வேணான்னு சொல்லலை, சுற்றுலா செல்ல வேணான்னு சொல்லலை. அப்போ எந்தெந்த காலம், எந்தெந்த நேரம், நம்முடைய சூழ்நிலை என்ன, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம் செலவுகள் என்ன, இதை தான் டிசைன் பண்ணிக்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு இந்த ரிஷப ராசிக்கு இந்த தட்சிணாயன காலம் உங்களுடைய ஆற்றலை எப்படியெல்லாம் நீங்கள் மேலே எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க.
ஏன்னா இந்த தட்சிணாயனம் என்பது தேவர்களுக்கு இரவு காலம். அப்போ உங்களுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்ள வரக்கூடிய தேவதா தேவாதிகளை ஆரத்தி பண்ணக்கூடிய ஒரு காலம். அனைத்து மாதங்களும் தெய்வ அனுஷ்டானம் செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த 6 மாத காலமே. அப்போ என்னென்ன தெய்வங்களை ஒவ்வொரு மாதத்தில் யாரெல்லாம் வரமுறைப்படுத்துகிறா, அதை எப்படியெல்லாம் வணங்கணும் அப்படின்றத முதல்ல அதை டிசைன் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய முன்னோர்கள்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டு அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு உண்டான விஷயத்தை பார். ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுக்கு பெண்களால் தான் எதிரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். காரமுடையான் நோன்பு அப்படின்னு ஒரு நோன்பு ஒன்று வருது. அதை எப்படி அவ்வளோ ப்ரொசீஜராக கடைபிடிக்கிறது இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தீபாவளி பண்டிகை வருது. தீபாவளியினுடைய வரலாறு என்ன, தீபாவளி பண்டிகையினுடைய காரகத்துவம் என்ன, அப்போ அதில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும், நம்மளுடைய வரலாறுகளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணும், அதை எப்படி நம்ம பரிபாலனை பண்ணணும், எப்படி நாம் அதெல்லாம் ஒழுக்க நடைமுறைப்படுத்தி நாம் எப்படி அந்த தெய்வ அனுஷ்டானத்தை எடுத்து நம்மளை எப்படி உயர்த்திக்கிறது, இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயமே, சொல்ல வர விஷயமே அதுதான். இந்த 6 மாத காலம் யார் ஒருவர் தெய்வ அனுஷ்டானம் பண்ணி சரியான முறையில் உங்களை நீங்கள் ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தி படைத்த ஒரு மனிதனாக உங்களுடைய செல்களை நீங்கள் உருவாக்கி கொள்கிறீர்களோ, அடுத்து வரக்கூடிய உத்தராயணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்குது. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் மைனஸ் அப்படின்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ரிஷபராசிக்கு ஜாமீன் பிரச்சனை இருக்கும், டாக்குமெண்ட் பிரச்சனை வரும். அப்போ சேர்க்கை என்னவோ அதை சரியான சேர்க்கை வேணும். எதிரிகள் பெண்களாகவே வருவார்கள். ரிஷபராசிக்கு இரக்க குணம் அதிகம். இதெல்லாம் சார், இதெல்லாம் என்னுடைய காரகத்துவம் தானே, என்னுடைய குணாதிசயம் தானே, நான் எப்படி இதெல்லாம் மாற்றிக்கிறது? கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அதுக்கு தான் இந்த தட்சிணாயன காலம் அமைதியாக கையாளக்கூடியது, ஆத்ம ஞானத்தை எடுத்துக்கிறது. ஆமாம், தினம் தினம் தியானம் பண்ணுங்க, பிரணாமம் பண்ணுங்க, நாடு சுற்றி பிராணம் பண்ணுங்க. அப்போ தியானம் என்பது முதல்ல உட்கார்ந்த உடனே அந்த அறிவாற்றல், அந்த சிந்தனைகள், பேராற்றல் எல்லாமே வந்துடுதா உள்ள அப்படின்னா அப்படிலாம் வராது. எந்த ஒரு விஷயமே தொடர்பை தொடராக ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். ரிஷபராசிக்கு பிரச்சனை என்னென்னா, குடும்பத்தில் நீ பெருசா நான் பெருசா, 2 பேருக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ளேயே இந்த பிரச்சனை வரும். ஆமாம், முக்கியமான பிரச்சனையே அதுதான். ஏன்னா இங்கே சுக்கிரன், இங்கே செவ்வாய். அதனால் இது ஒன்று ஆடம்பரமாக இருக்க நினைக்கும், ஒன்று ரூட் பர்சன் சரியான ரூட்டில் இருக்கணும், அப்படியே கணக்கு வழக்காக ரெடி பண்ணியிருக்கணும். இங்கே கணவன் ரிஷபராசியாக இருந்தால் மனைவி என்ன பண்ணுவா அப்படின்னா, கணக்குதாரராக இருப்பா. 1 ரூபாய்க்கு கூட செலவு எடுத்து வச்சுருவா. கரெக்டாக 1 ரூபாய்னா என்ன, அதுக்கு செலவு என்ன, அதுக்கெலாம் கணக்கு சொல்லுங்கள் அப்படின்றவா. மனைவி ரிஷபராசியாக இருந்தால் ஆடம்பர பிரியராக இருப்பா. கணவன் எப்படி இருப்பார், ரூட் பர்சனாக இருப்பார். இதெல்லாம் இப்படி தான். அதுக்கு தான் 1, 7 எப்பயுமே எதிர் ஸ்தானங்களை வச்சான். ஏன்னா இருள் என்றால் பகல், நல்லதுன்னா கெட்டது, நியாயம்னா அநீதி. அப்போ கணவன்னா மனைவி, கணவனுடைய ஆற்றல்களுக்கும் இந்த மனைவினுடைய ஆற்றலுக்கும் நேர் ஒத்த ஆற்றல்கள் எப்படி வரமுறைப்படுத்த முடியும்? அப்போ எதிரும் புதிருமாக இருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் செம்மைப்படுத்த வேண்டும். கடவுள் சாதாரண முடிச்செல்லாம் போட மாட்டான், மிகப்பெரிய ஒரு கணக்காளன். ஆமாம், சாதாரண ஆள் கிடையாது. யாராருக்கு யாரை சேர்த்து விட்டுட்டு என்னென்ன பண்ணணும்னு தெரியும், அவனுக்கு தெரியும். அதனால் விட்டு கொடுக்கும் தன்மை வேண்டும், கணவன் மனைவி கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா முரண்பாடாக இருக்கும். ரிஷப ராசிக்கு முரண்பாடாக தான் கணவன் அமையும், முரண்பாடாக தான் மனைவி அமையும். ஆமாம், கொஞ்சம் ஒருத்தவங்களுடைய குரல் உசத்தி தன்மை போகும்போது ஒருத்தவா விட்டு கொடுக்கணும், இவாளுடைய குரல் உசத்தி போகும்போது இவா விட்டு கொடுக்கணும். அவ்வளோதான். விட்டு கொடுத்தாதான் அங்கே குடும்பம் நிலைக்கும், இல்லைன்னா மூட்டை கட்டிக்க வேண்டியது தான். இது நடக்கக்கூடிய விஷயந்தான். அறிவாற்றல் மிகுந்த அதிகமான ஒரு பிரச்சனை. ஹெல்பிங் சென்ஸ் அதிகம், ஹெல்பிங் மைண்ட் அதிகம். எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ போனாலும் திரும்ப வரலனாலும் இன்னும் கொடுக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு.
ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொத்து சுகத்தில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அதுதான் ரிஷபராசி. நல்ல ஒரு யுனிக்கான வாகனம் இருக்கும், யுனிக்கான வீடு இருக்கும், நல்ல அசட்டெல்லாம் நல்லதாக அமையும், அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் ஏமாளியாக இருக்கிறதுக்கு இவங்களுடைய இரக்க குணம் மூலதனமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் வரக்கூடிய தட்சிணாயன காலங்களை, இனி வரக்கூடிய இந்த 5 மாதத்தில் 5 மாதமும் இறைவனுடைய பாதங்களை சரணாகதி அடையுங்கள். அதுக்காக தான் இந்த தட்சிணாயனம் அப்படின்னு ஒன்றே வருது. எதுக்காக தட்சிணாயனம் வருது அப்படின்னா, இறைவனுடைய துதியை போற்றுங்கள். மக்களோடு மக்களாக குழுமமாக சேர்ந்து, நீங்கள் தனியாக உட்காந்து ப்ரே பண்ணாதீங்க. ஆலயங்கள்லாம் இருக்குது, எல்லாருடைய எனர்ஜியும் ஒருமித்த தட்டலாம் போகணும். அப்போ எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. அப்போ உங்களுடைய காலங்கள், இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுடைய எனர்ஜியை பெருசாக்கிக்கோங்க, உடல் நலத்தை பெருசாக்குங்க, சக்தியை உள்ளே வர வைங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய உத்தராயணத்தில் நீங்கள் சாதிக்க பிறந்தவர் என்று ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். இதுக்கு தான் உத்தராயணம் தட்சிணாயனத்தை பிரித்தா. அதனால் இந்த 5 மாத காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக இறைவனுடைய பாதத்தை தொட்டு, பகவான் பெருமாளனுடைய பாதத்தை தொட்டு, சிவபெருமானுடைய பாதத்தை தொட்டு. ஆமாம், இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது. மற்ற மதம் குறையா அப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லா மதமும் சொன்ன கருத்துக்கள் ஒன்றே தான், ஒன்று தான். அந்த மூலம் என்னவோ ஒன்று தான், இறைவன் ஒருவனே. அதனுடைய வெளிப்பாடு தான் எல்லா மதத்திலிருந்து அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ப, அவங்களுடைய தன்மைக்கு ஏற்ப இறைவனை காணுறாங்க இல்லையா? அதனுடைய வடிவமைப்பில் தான் பிரித்து கூறாஞ்சி வச்சுருக்கா. இப்போ ஐநாரப்ப சாமின்னாலும் ஒன்று தான், கருப்பு சாமி ஒன்றுனாலும் ஒன்று தான், எல்லா மூலமும் ஒன்று தான். இதெல்லாம் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி, எங்கே நாம் ஏமாற்றம் அடைகிறோம், யார்கிட்ட ஏமாற்றம் அடைகிறோம், எதனால் ஏமாற்றம் அடைகிறோம், எவ்வளோ பட்டாலும் நம்ம தெளிய மாற்றோம், இதுக்கு மேலே இந்த தெளிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருநாமங்களையும் அம்பாளனுடைய பாதங்களையும் சரணாகதி அடைந்து இந்த தட்சிணாயன காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தியை தரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல உமையவளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.